வணக்கம் அன்பு சொந்தங்கள் எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க? இப்போது அரசியல் களம் சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் அடுத்த தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்குது. விஜயோட அரசியல் நகர்வு ஒரு பக்கம் இருக்குது. விஜயோட சொந்த வாழ்க்கையில் இப்போது மறுபுறம் தாக்கம் இடம்பெற்றுட்டு வருது. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் விஜய் சங்கீதாவுடைய டிவோர்ஸ் கேஸ் நேற்றைய தினம் எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்துச்சு. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ரெண்டு பேருமே பரஸ்பர விவாகரத்து கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும், பரஸ்பரமாக முடிவெடுத்து பிரிய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியுமே முடிவுகள் வந்துருந்துச்சு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், விஜயும் சங்கீதாவும் நேரடியாக கோர்ட்டில் ஆஜராகலை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ அரசியல் நகர்வுகள் அடுத்த கட்டம் தேர்தல் பரபரப்பாக சூடு பிடிச்சிட்ருக்கு. இந்த நிலையில் தேர்தலுக்கு இன்னுமே ஓரிரு நாட்களே நெருங்கி வந்துட்டு இருக்க இந்த சந்தர்ப்பத்தில் பாதுகாப்பு கருதி விஜய் வெளியில் வாரத்துக்கு முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை காரணத்தால் விஜயை ஒரு காணொலியினூடாக நீங்கள் கோர்ட்டில் ஆஜராகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் சங்கீதாவும். ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக இருவருமே ஒரு சில ஆன்லைன் மூலமாக சில காணொலியினூடாக அவங்க கோர்ட்டில் ஆஜராகி இருக்கிறாங்க. ஸோ இது மூலமாக அவங்களுக்கு பரஸ்பர விவாகரத்தும் அறிவிக்கப்பட்டு அதே நேரம் அவங்களுக்கு ஜீவனாம்சமும் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருந்துச்சு. இந்த நிலையில் விஜய சரமாரியாக நிறைய பேர் தாக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய கருத்து கணிப்புகள் அப்படியே வந்த வண்ணமே இருக்குது. இப்போது தேர்தல் நெருங்கி வர எல்லாருக்குமே அப்படியே சூடு பிடிச்சி பரபரப்பான ஒரு சூழல் ஓல் வேர்ல்டு ஃபுல்லாக அப்படியே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு விஜய்க்கு சினிமாவில் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. கண்டிப்பாக அது மறுக்கப்பட முடியாத ஒரு உண்மைதான். அதே மாதிரி தான் விஜய் அரசியலுக்குள்ளே குதிச்சதுக்கு பிறகுமா ஆதரவாளர்கள் அதிகளவானவங்க இருக்காங்க, ஹேட்டர்ஸும் அப்படியே தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ நிறைய பேர் விஜயை கேலி பண்ணி கிண்டல் அடிச்சு அப்படிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க. விஜய்க்கு அடிமேல அடி, அவருடைய படமுமே அப்படியே வெளியாகப்பட்டிருக்கு, சில காட்சிகள் வெளியிடப்பட்டிருந்துச்சு. ஒரு சிலவங்க இதை விஜய் தான் வெளியிட்டுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக அதுக்கான பதிலடியும் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. சரமாரியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், படம் பார்த்ததில்ல, அதுக்குள்ளே இருந்த ஒரு சிலவங்க மூலமாக தான் அந்த படம் வெளியிடப்பட்டிருக்கு. குறிப்பாக அது ஒரு ப்ரொடக்ஷன் டீமோ இல்லை டைரக்ஷன் டீமோ இல்லாமலுக்கு அங்கே எடிட் பண்ண ஒரு சிலவங்க மூலமாக தான் அந்த படம் சில காட்சிகள் வெளியிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. ஸோ எது உண்மை அப்படிங்கிறது கொஞ்சம் நாங்கள் வெயிட் பண்ணி பார்க்கும் பொழுது தான் சில விஷயங்கள் அப்படியே வந்துட்டு இருக்குது. ஒரு பக்கம் விஜய்க்கு ஆதரவாக நிறைய பேர் குமிஞ்சு இருக்கிறாங்க. வீட்டில் கோலங்களை கூட விசில் சின்னத்தில் போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. நிறைய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இவ்வளோ நாளும் இல்லாத ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு இந்திய அரசியலினுடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி அமைய போகுது அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பை தூண்டி இருக்கு. அதுக்கு ஒரே ஒரு காரணம் தளபதி விஜய் மட்டும்தான். விஜய்க்கு இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் மூலமாக நிறைய ஒரு எதிர்பார்ப்பு அங்கே மக்கள் மத்தியில் காணப்படுது, செல்வாக்கும் காணப்படுது. இந்த நிலையில் விஜய்க்கு ஆதரவாக நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் நடிகர் பிரகாஷ் ராஜ் விஜயை விமர்சனம் செய்த ஒரு காணொளி, ஒரு விடயம் இப்போ பேசு பொருளாக மாறி இருக்குது. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதுக்கு ஆதரவாக நடிகை அம்பிகா களமிறங்கியிருக்காங்க. அந்த ஒரு விஷயமுமே இப்போ பேசு பொருளாக மாறி இருக்குது. அதாவது தளபதி விஜய் ஒரு நடிகர், எனவே நடிகர் கையில் நாங்கள் நாட்டை ஒப்படைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பிரகாஷ் ராஜ் சொல்லியிருக்கிறாரு. அதாவது நடிகரும் திமுக ஆதரவாளருமான பிரகாஷ் ராஜ் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு நடிகை அம்பிகா சரமாரியான காட்டமான காரசாரமான ஒரு பதிலை கொடுத்துருக்குறாங்க. அந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கும் பொழுது, ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அறிஞர் அண்ணா, ஜெயலலிதா, நம்மளுடைய எம்ஜிஆர் அவர்கள் எல்லாமே, ஏன் இப்போ இருக்கக்கூடிய நம்மளுடைய முதலமைச்சர், துணை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய தந்தை கலைஞர் கருணாநிதி அவர்கள் அனைவருமே சினிமா துறையை சார்ந்தவர்கள் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அம்பிகாவோட ஒரு கேள்வி, விஜய் வாரது அவருடைய வளர்ச்சியை பார்த்து உங்களுக்கு பொறாமையா இல்லை வருத்தமா அப்படிங்கிற மாதிரி இப்போது கேட்டிருக்கிறாங்க. ரொம்பவே சூடு பிடிக்க அனல் பறக்க அடுத்த கட்ட நகர்வு எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத நாங்கள் ஒன்றா அப்டேட் பண்ணிக்கொள்ள போகிறோம். தொடர்ந்து நம்மளோட சேனலோட நீங்கள் இணைந்திருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுடைய கருத்து கணிப்பு இதில் என்ன, யார் வெற்றி பெறுவா அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள்.